தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் பிறந்து 1 மணி நேரமே ஆன பச்சிளங்குழந்தையை சாலையில் வீசிச் சென்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. என்ன ஆனது குழந்தைக்கு என்பதை பார்க்கலாம் விரிவாக. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலத்தின் வழியாக சென்றவர்களை கலங்கச் செய்தது ஒரு சிசுவின் அழுக்குரல். ஆம், பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை ஒன்று சாக்குப்பையில் சுருட்டப்பட்ட நிலையில் அழுதபடி கிடந்தது தெரிய வந்துள்ளது. இதனை கண்டதும் பதறிப்போன அக்கம் பக்கத்தினர் குழந்தை குறித்து பாலக்கோடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் குழந்தையை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் சாந்தி பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று குழந்தையை பார்த்ததோடு மருத்துவர்களிடம் உரிய சிகிச்சை அளிக்க ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அந்த பிஞ்சு குழந்தைக்கு முதலுதவி சிகிச்சையும் அளித்தனர். இதன் பின் குழந்தை நலமுடன் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் உள்ள தொட்டில் குழந்தைகள் மையத்திற்கு அந்த பிஞ்சு குழந்தையை அனுப்பி வைத்தனர். குழந்தையின் நிலையை கண்டு பதைத்து போன அக்கம் பக்கத்தினர் குழந்தை நலமுடன் இருப்பதை அறிந்த பின்னரே நிம்மதி பெருமூச்சு விட்டனர். குழந்தையை வீசிச் சென்றது யார், குழந்தையின் பெற்றோர் யார் என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தர்மபுரி மாவட்டத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் அறிந்து பெண் சிசு கொலையில் ஈடுபட்டு வரும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இச்சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தர்மபுரியில் இருந்து செய்தியாளர் ஆனந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.